புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 7 மாதங்களை நாம் முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த கர்த்தர் தான் நம்மோடு இந்த 8வது மாதத்திலும் கூட அவர் வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்தை நாம் எப்படி துவங்க போகிறோம்? இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி, Gospel according to Mark, chapter 6 and the latter part of verse 50. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். In English it says, be of good cheer. It is I, do not be afraid. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கூறினார். These are the words spoken by our Lord Jesus Christ to his disciples. எந்த சூழ்நிலையிலே இது பேசப்பட்டது என்று அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து முக்கியமாய் மக்கள் மத்தியிலே அவர் சிறந்த வார்த்தைகளை போதித்து அவர் ஜெபிக்கும்படி மலையிலே, அதாவது களைப்பா இருந்தாலும் அதிகமான ஊழியம் செய்தாலும் அவர் தனிமையா ஜெபிக்கும்படி மலையிலே ஏறி மலைக்கு சென்றாராம். அப்பொழுது சீஷர்களை பார்த்து அவர்கள் படகிலே அந்த கடலிலே போகத்தக்கதாக அவர்களை அனுப்புகிறார். சீஷர்கள் படகிலே கடந்து போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கு அதிகமான பலத்த காற்று வீசுகிறது, boisterous wind. அந்த காற்று வீசும் பொழுது அலைகளும் அதிகமாய் அந்த படகை தாக்குறதா இருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை கவனிக்கிறார். மலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அவர் இந்த சூழ்நிலையை அவர் பார்த்து அவர் ஜெபித்து கடந்து வந்து கடலிலே இப்படிப்பட்ட, அதாவது ஒரு போராட்டத்தின் மத்தியிலே தம்முடைய சீஷர்கள் படகில் இருக்கிறார்கள் என்பதை அவர் கவனித்து, வேதம் சொல்கிறது, கடலின் மீது, கடலின் மேல் இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இல்லை, அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. எப்பவுமே நம்முடைய ஆண்டவர், அவர் செய்கைகள், அவருடைய கிரியைகளை நாம் ஒருபோதும் மட்டுப்படுத்தவே கூடாது. Never underestimate the power of God. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்கும் பொழுது, இது எப்பொழுது பேசப்பட்ட வார்த்தை? சிறு இயேசு கிறிஸ்து அந்த கடலிலே நடந்து போகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், Mark chapter 6 and verse 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்ணீர் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்கள் கடந்து போகிறது போல் காணப்பட்டார். Mark chapter 6 and verse 48 says, about the 4th watch of the night, he came to them walking on the sea. 4th watch, 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக 4 ஜாமங்கள் இருக்கிறது, 4 watches. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் முதலாவது ஜாமம். From evening 6 p.m. to night 9 p.m. இரவு 9 மணி முதல் 12 மணி வரையிலும் இரண்டாவது ஜாமம். From 9 p.m.
to 12 a.m. early morning. Second watch. மூன்றாவது ஜாமம் 12 மணி இரவு முதல், அதாவது விடிய காலை 3 மணி வரையிலும் மூன்றாவது ஜாமம், third watch. நான்காவது ஜாமம் விடிய காலை 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நான்காவது ஜாமம், from early morning 3 to 6. இது எந்த நேரத்துல நடந்தது? நான்காவது ஜாமம். அப்போ விடிய காலை 3 மணி முதல் 6 மணிக்குள் நடந்த ஒரு சம்பவம் இருளாய் காணப்படுகிறது. 3 மணி முதல் 6 மணிக்குள் நடந்த ஒரு சம்பவம். ஒருவரும் அங்கு இல்லை, சீஷர்கள் இருக்கிறார்கள், படகிலே அவர்கள் அப்படியாய் பயணமாய் போகிறார்கள். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காலகட்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், இயேசு அங்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென். மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம், மற்றவங்க எல்லாம் அயர்ந்து சோர்ந்து போயிருக்கலாம், நித்திரையில் இருக்கலாம். ஆனால் வாக்கு கொடுத்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1வது நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்மை பார்த்து, அவர் அன்றைக்கு எப்படி சீஷர்களை பார்த்து அன்றைக்கு சொன்னாரோ அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். Jesus looks at us this morning and says, be of good cheer. It is I. Do not be afraid. முதலாவது குறிப்பை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு இந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு ஆதாரமாக மிகுந்த களி கூறுதல், குட் சியர். இந்த வார்த்தை அன்றைக்கு சீஷரிடத்திலே பேசப்பட்டது. பி ஆஃப் குட் சியர், மிகுந்த களி கூறுதல் என்று இதற்கு தமிழிலே நான் அப்படியாய் ஒரு தலைப்பை வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Isaiah chapter 61 and verse 10. இங்க நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Isaiah 61 and verse 10 says, I will greatly rejoice in the Lord, my soul shall be joyful in my God. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது துக்கம் இருந்த அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தினார். கவலை கண்ணீர் இந்த இருந்த இடத்திலே ஆண்டவர் அதை முற்றிலும் முழுவதுமாய் துடைத்து அதை அகற்றி அங்கு ஒரு மகிழ்ச்சி களி கூறுதலை ஏற்படுத்துகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதே ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்திலே Isaiah 61:3, துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை அவர் கொடுக்கிறவர். He gives us oil of joy for mourning. இந்த வசனங்களை எதற்காய் வாசித்தோம் என்றால், ஒருவேளை கடந்த மாதங்களிலே நீங்கள் அதிகமாய் துயரப்பட்டிருக்கலாம், அதிகமாய் கண்ணீர் வடித்திருக்கலாம், அதிகமாய் வேதனை அடைந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நினைத்து உங்களுக்குள்ளாய் நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். இந்த 8வது மாதத்திற்குள் 1வது நாளிலே ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே வந்திருக்கிற உங்களுக்குள் ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கை, அந்த கண்ணீர், அந்த துயரம், அந்த துக்கம், அந்த கவலை முற்றிலும் முழுவதும் அது நீக்கப்படுமா? ஆண்டவர் இந்த மாதத்திலாவது என் கண்ணீரை, என் கவலை, துக்கத்தை நீக்கி என் வாழ்க்கையிலே அவர் எனக்கு சந்தோஷத்தையும் களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீர்களோ அதை குறித்து அந்த வேதம் இங்கு தெளிவாய் சொல்லுகிறது.
நாம் வாசித்த வசனத்தின்படி துயரத்திற்கு பதிலாய் அவர் எனக்கு ஆனந்த தைலத்தை அவர் கொடுத்தார். He gave me oil of joy for mourning. எந்த இடத்துல துயரம் இருந்தது, அந்த mourning என்ற ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது துக்கத்தோடு அப்படியாய் அழுகையோடு காணப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே ஆண்டவர் இந்த மாதத்திலுமாய் கூட தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இந்த மாதத்திலுமாய் கூட மிகுந்த களி கூறுதலோடு இருக்க போகிறீர்கள். Be of good cheer, because this month God says that He is going to wipe away every tears, remove every sorrow from within your heart, every burden will be removed. என்னென்ன உங்கள் இருதயத்திலே பாரங்களோடு கடந்து வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த மாதத்திலே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் இந்தந்த காரியங்களை செய்யணும். கடந்த மாதங்கள் ஆண்டவரே எனக்கு அவமானம் இருந்தது, கடந்த மாதங்களுக்கு அதிகமான கர்த்தாவே துக்கம் இருந்தது, ஏதோ ஆண்டவரே ஒரு பாரம் என் இருதயத்தை அப்படியாய் கர்த்தாவே தேவரீர் அது மிகவும் மிகவும் கர்த்தாவே அழுத்தி இருந்தது. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஒரு துக்கம், எந்த பாரம் இருதயத்தை அழுத்தியதோ, எதற்காக நீங்கள் கடந்த மாதங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, எதற்கெல்லாம் கவலையோடு கூட இருந்தீர்களோ, எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை திடன் கொள்ளுங்கள். தமிழிலே வாசிக்கும் பொழுது அதுல திடன் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே be of good cheer அப்படின்னு இருக்கிறது. அதாவது அந்த cheer என்ற வார்த்தைக்கு நான் களி கூறுதல், மகிழ்ச்சி என்று சொல்லி இங்க அப்படியாய் நான் கூறுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியின் மாதமாய், மிகுந்த களி கூறுகிற மாதமாய் இருக்கும் என்று அன்றைக்கு ஆண்டவராக இயேசு எப்படி சீஷரை பார்த்து சொன்னாரோ, இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த களி கூறுதலின் மாதமாய் இருக்கும். காரணம், உங்கள் கண்ணீர், உங்கள் வேதனை, உங்கள் கவலை, உங்கள் துக்கம் எதெல்லாம் கடந்த மாதத்திலே நீங்கள் அனுபவித்தீர்களோ, எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதையில நீங்கள் கடந்து வந்தீர்களோ, அந்த பாதை அல்ல, ஆனால் களி கூறுகிற ஒரு பாதை, மகிழ்ச்சியின் பாதை. அந்த பாதையிலே இந்த மாதம் உங்களை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதிகமான ஒரு குழப்பம் அல்லது சீஷர்கள் அக்கறைக்கு போவோமா என்று சொல்லி தெரியாமல் அவளுக்குள் ஒரு பதற்றமும் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவங்க மத்தியில இந்த கடல்ல நடந்து வரும் பொழுது சொன்ன இந்த முதலாவது வார்த்தை ஆங்கிலத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறது, be of good cheer. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்ற தெரியுங்களா? நீ என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, காற்று பலமாய் வீசுகிறது, அப்படியா இந்த அலைகள் எல்லாம் அதிகமாய் அந்த படகின் மீது அது எதிர்த்து வந்து மோதுகிறது. நீ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு தத்தளிக்கிற, ஒரு கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவன் சொல்லுகிறார், அன்னைக்கு பார்த்து திடன் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் be of good cheer. பிரியமானவர்களே, இந்த மாதம் முதலாவது நாள் முதல் கொண்டு உங்களை பார்த்து அதே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த களி கூறுங்கள். மிகுந்து, அதாவது அதிகமாய் நீங்கள் களி கூறுங்கள், அதிகமாய் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதெல்லாம் உங்கள் மகிழ்ச்சிக்குள் உங்களை நடத்துகிறதோ, அதிகமாய் உங்கள் களி கூற செய்கிறது. இந்த சேர் என்று சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது சற்று ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. நம்ம ஸ்போர்ட்ஸ், அதாவது பல கேம்ஸ் நம்ம பார்க்கிறோம், இல்ல விளையாட்டு. இப்போ சமீபமாய் பார்க்கும் பொழுது சில முக்கியமான இந்த விளையாட்டு துறைகளிலே சில இடங்களிலே 2 டீம்ஸ் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 2 டீம்ஸ்க்கும் சேர் லீடர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்குமா? சேர் லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்ல சிறந்த விதத்துல ஆடைகள் அணிந்து, நல்ல, அதாவது பார்ப்பதற்கு நல்ல ஒரு தோற்றத்தோடு கூட, எந்த ஒரு டீம் நல்ல சிறந்த விதத்திலே அது ஒருவேளை அது ஜெயிக்கிறதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுல, ஒரு ஃபுட்பாலோ ஒரு ஹாக்கியோ கோல், அது கிரிக்கெட்ல ரன்ஸ் அடிக்கும் பொழுது அந்த சேர் லீடர்ஸ் உடனே என்ன பண்ணுவாங்க, எழுந்து நின்று கைகளை எல்லாம் அசைத்து சந்தோஷமா எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க உற்சாகப்படுத்துவாங்க, சேர் பண்ணுவாங்க.
மெயினா யாரை சேர் பண்ணுவாங்கன்னா அந்த டீமை அவங்க சேர் பண்ணுவாங்க. அவங்க விளையாடுற அந்த டீமை சேர் பண்ணுவாங்க. இதை பார்க்கும்பொழுது மற்ற மக்களுக்கும் ஒரு களி கூறுதல் வரும். அது மாதிரி இன்றைக்கு ஒரு மனுஷன் அல்ல, உங்களையும் என்னையும் உருவாக்கி நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மாதத்தின் முதலாவது நாள் பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் பி ஆஃப் குட் சியர். அவர் தான் பெஸ்ட் சியர் லீடர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் கூற இருக்கிறேன். அவரே சொல்லுகிறார். ஏன்னா அவர் அதை கொடுக்க போகிறார். அவர் நமக்கு இந்த மாதத்தை அவர் அந்த களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற மாதமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த முதலாவது குறிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள், நீங்கள் வடித்த கண்ணீர், அதெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒருபோதும் இருக்காது. காரணம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பி ஆஃப் குட் சியர், திடன் கொள்ளுங்கள். அது மற்றும் ஒரு தமிழ் வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்கும் பொழுது, மிகுந்த களி கூறுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்போ முதலாவது குறிப்பு, இந்த மாதத்திலுமாய் கூட மிகுந்த களி கூறுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. This month is going to be a month of good cheer for God's children. Hallelujah. வெட்கத்திற்கு பதிலாய் நற்பலன் அவர் கொடுக்கிறவர், துன்பத்திற்கு பதிலாய் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அடிமைத்தனத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுக்கிறவர், நெருக்கமான சூழ்நிலை மாற்றி நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாய் அமைத்து கொடுக்கிறவர். ஆமென். ஒரு பாடல், ஒரே ஒரு பல்லவி பாடி இரண்டாவது குறிப்பு கடன் செல்வோம். சாம்பலுக்கு சிங்காரத்தை தந்தார், தந்தார், துயரத்துக்கு ஆனந்தத்தை தந்தார், தந்தார், என்னுடைய புரிந்த ஆவிக்கு தந்தார், தந்தார், நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரீக கூட்டமானே, நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரீக கூட்டமானே, வெட்கமா நண்பர் நாடிவர், துன்பமா சந்தோஷமும் தேடிவர், அடிமையா சுதந்திரமும் கூடிவர், நெருக்கமா விடுதலையும் கூடிவர், ஆசிரியர் ஆனந்த ஜாதியானே, வெட்கமா நண்பர் நாடிவர், துன்பமா சந்தோஷமும் தேடிவர், அடிமையா சுதந்திரமும் கூடிவர், நெருக்கமா விடுதலையும் கூடிவர், கர்த்தரின் ஆசி பெறும் ஆனந்த ஜாதியானே, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழும் இருதயம், ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்தது நிச்சயம், நீதியின் சாமியை தரித்தது அற்புதம், ஆத்தும களி கூறும். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழும் இருதயம், ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்தது நிச்சயம், நீதியின் சாமியை தரித்தது அற்புதம், ஆத்தும களி கூறும். நம்முடைய ஆத்மா களி கூறுகிற ஒரு மாதமா இருக்க போகிறது. இது களி கூறுகிற ஒரு மாதம். ஆமென். This is a month God says, my children, be of good cheer. இரண்டாவது குறிப்பு, ஆண்டவர் அடுத்தபடியாய் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்மை உண்மையாய் விசாரிக்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. உண்மையாய் விசாரிக்கப்படுவோம். ஜென்யூன் கேர். இரண்டாவது குறிப்பு, genuinely you will be cared. உண்மையாய் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 1 Peter chapter 5 and verse 7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your cares upon him, for he cares for you. பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது குறிப்பை சொல்லும் பொழுது, என் ஆண்டவர் இந்த மாதத்துல விசாரிப்பாரா? Will God really care for me? கர்த்தர் இந்த மாதத்துல என் தேவைகளை சந்திப்பாரா?
Will God really meet my needs? Will God be concerned about me? கர்த்தரை குறித்து கரிசனை உள்ளவராய் இந்த மாதம் இருப்பாரா? அந்த கேள்விக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது குறிப்பை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், என் மகனே மகளே, இந்த மாதத்திலே நீங்கள் உண்மையாய் விசாரிக்கப்படுவீர்கள். You will be genuinely cared for during this month. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பதாய், before this incident took place, இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திலே அங்கு திரளான ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். இத நல்லா கவனிங்க. திரளான ஜனங்கள் இயேசு இருக்கிற இடத்தில் கடந்து வருகிறார்கள். இயேசு போதித்தார், அவங்களுக்கு டீச் பண்ணாரு, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இப்போ சீஷர்கள் சொல்றாங்க, இவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்கள், இவங்களெல்லாம் அனுப்பிச்சிடுங்க, போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம், கிராமத்துக்கு போயிட்டோம், எதனா அவங்க ஆகாரத்தை அவங்க போய் வாங்கிட்டோன்னு. ஆனா இயேசு பாருங்க எவ்வளோ அந்த ஜனத்தின் மேல அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்று அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. இந்த சம்பவத்திற்கு முன்பு நடந்திருக்கிறது அது. அதே மார்க் 6ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. There were 5 loaves and 2 fish. அது கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அதை கொண்டு வந்து பரலோகத்தை பார்த்து ஜெபம் பண்ணி மக்களை 100 பேரா 50 பேரா உட்கார வைக்கிறார். இப்ப ஜெபம் பண்ணி இதை போய் கொடுங்க அப்படின்றாரு. சீஷர்களுக்கு ஒன்னும் புரியல. இப்ப என்ன நடக்க போகுது? திரளான கூட்டம் என்று, கிரேட் மல்டிடியூட் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. கொடுக்கறாங்க பாருங்க. அந்த 5 அப்பம் 2 மீன் அதை பிட்டு கொடுக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். எத்தனை கூட திரும்பி மீதி இருந்தது? 12 கூடை. ஆனா முதல் எத்தனை அப்பம் இருந்தது? 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். ஆண்கள் மாத்திரம், சகோதரர்கள். அப்ப சகோதரிமார்கள் பிள்ளைகள் கணக்கெல்லாம் அங்க இல்லை. பொதுவா சகோதரிமார்கள் தான் எந்த ஒரு கூட்டத்திலையும் அதிகமா இருப்பாங்க. ஒரு ஜெபம் கூட்டம்னாலும், ஒரு ஸ்தோத்திர கூட்டமானாலும், உபவாச கூட்டம்னாலும், இல்ல பரிந்து மன ஜெபம்னாலும், அப்போ ஆண்களே 5000 பேர் இருந்தா சகோதரிகள் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? பிள்ளைகளோடு 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அன்னைக்கு ஜனங்களை அனுப்பி இருக்கலாம், இல்ல அவங்களை அங்கே இருங்கன்னு சொன்னார். அப்போ அவர் எவ்வளவு தம்முடைய ஜனத்தை விசாரிக்கிற தேவன் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் என் தேவை சந்திக்கப்படுமா? இந்த மாதத்தில் என் பொருளாதார ரீதியில ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாரா? கடந்த மாதங்கள்லாம் அதிகமா எனக்கு பண நெருக்கடி இருந்தது. எனக்கு எவ்வளவு பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது, எவ்வளவு காரியங்கள் எனக்கு தேவைப்பட்டது, என்னால முடியல, வாங்க முடியல, தேவையே இல்லாம செலவுகள் இருந்தது. தெய்வ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை பி ஆஃப் குட் சியர் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நீங்கள் மிகுந்த களிக்கூறுகள் சொன்ன காரணம் ஏன் தெரியுமா? அவர் உங்களை உண்மையாய் இந்த மாதத்துல விசாரிப்பேன் என்றும் அவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். God said be of good cheer, and secondly you will be genuinely cared for. Hallelujah. நீங்க கர்த்தர் நிச்சயமா உங்களை இந்த மாதத்துல அவர் அதிகமாய் உண்மையாய் உங்களை விசாரித்து உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. இன்னைக்கு குறைகள் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு மீதி எடுக்கும் பொழுது 12 கூடை நிறைய எடுத்தார்கள். உங்களுக்கு கடந்த மாதத்துல ஏதோ வீண் செலவுகள் வந்திருக்கலாம், தேவையில்லாத உங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு பணம் நீங்கள் அதை நீங்க செலவு செய்திருக்கலாம், அது உங்க செலவு செய்ய உங்களுக்கு பணம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, உங்களை உண்மையாய் இந்த மாதத்திலே நான் விசாரித்து உங்கள் அத்தனை தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி He looks at us and says, my children, you will be genuinely cared for during this month. இந்த மாதத்திலே மற்றவர்கள் ஒருவேளை நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாம இருக்கலாம். நம்ம மற்றவர்களை எதிர்பார்த்து இந்த மாதத்துல ஒருபோதும் இருக்க வேண்டாம். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். தடைகள் இருந்திருக்கலாம்,
ஆனால் இந்த மாதத்துல எல்லா தடைகள் நீக்கப்பட்டு, பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் எதிர்க்கலாம். இந்த மாதத்துல சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவையா இருக்கிறது. சில கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்கு சில டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க. யூ நீட் ஃபைனான்சஸ் ஃபார் தட். அது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். ஏதோ உங்களுக்கு முன்பிருந்த கடன், அதை நீ இந்த மாதத்துல கட்டி முடிக்க உதவி செய்வார். கடந்த மாதத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை ஏதோ உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஏதோ சில காரியங்கள் மூலம், சில ஏதோ காரணத்தின் மூலமாய் அப்படி இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்க போற மாதம் மாத்திரமல்ல, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வடிகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை உண்மையாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த உண்மையான விசாரிப்பு இந்த பொருளாதார ரீதியில் மாத்திரம் அல்ல, உங்கள் சரீர சுகத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாய் விசாரித்து சுகத்தை கொடுப்பார். இந்த மாதத்துல உங்களுக்கு வேண்டிய அந்த தெய்வீக சமாதானத்தையும் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகள் அத்தனையும் கர்த்தர் நீக்குவார். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஒருவேளை தடைப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் மாத்திரம் உங்களை உண்மையாய் விசாரிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்கள் உங்களை உண்மையாய் விசாரிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். யாரோ உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் ஒரு அப்படியே அந்த கால தாமதம் அது போய்கொண்டே இருக்கலாம், செய்யாம இருக்கலாம். அவர்கள் செய்யும்படி கர்த்தர் இதயத்துல பேசி உங்களுக்கு இந்த மாதத்திலே அதை அவர் செய்ய நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கடைசியாக மூன்றாவது குறிப்பு. முதலாவது பார்த்தோம் மிகுந்த களி கூறுதல், குட் சியர். இரண்டாவது நம்ம பார்த்தோம் உண்மையான விசாரிப்பு, ஜென்யூன் கேர். மூன்றாவது நாம் பார்த்து முடிக்க போகிறோம் இங்க பெரிய ஒரு அமைதி, கிரேட் காம். there'll be great calm. இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், உலகத்துல இப்ப சமீபமாய் வருகிற செய்தி, நாளுக்கு நாள் பத்திரிகையில எங்க அப்படிப்பட்ட ஒரு அமைதி என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியுமான்னு சொல்லி ஒண்ணு மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம பார்க்கிற இந்த மூன்றாவது குறிப்பு பெரிய அமைதின்னு சொல்லும் பொழுது உலகத்தின் மக்களுக்கு அல்ல. உலகத்தின் மக்கள் இந்த உலகத்திலே அவங்க என்னென்ன காரியங்கள் எப்படி செய்தாலும் அவங்களுக்கு குழப்பம், பயம், போராட்டம் இருக்கும். ஆனா அதன் மத்தியிலே தான் நாம இருக்கிறோம். அதன் மத்தியில் இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் சுற்றி சூழ்நிலை நீங்கள் பார்க்க வேண்டாம், சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்க வேண்டாம். ஆனால் அதன் மத்தியிலே எப்படி அன்றைக்கு சீஷர்கள் அந்த கடல்ல படகில் போகும் பொழுது சுற்றி பார்க்கும் பொழுது அதிகமான காற்று, கடல் கொந்தளிப்பு இருக்கும் பொழுதுதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்டை வலித்தாங்களாம். No, they had to strive very hard. They had to strain to row the boat. அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அங்க அவங்களால முடியல, ஏன்னா அவ்வளவு எதிர்த்து காத்து வீசுகிறது. இவங்க நேரம் போகணும் பிரயாசப்படுறாங்க, போக முடியல. வேதம் அப்படி சொல்லுகிறது. They were straining அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமாய் அந்த தண்டை வலிக்க பிரயாசப்படுறாங்க, முடியல. அவங்களுடைய சமாதானம் இழந்து விடுகிறார்கள். அவங்க எண்ணங்கள்லாம் எப்படியோ போகுது, இனி என்ன நடக்க போகிறது, இந்த கடலுக்குள் ஒருவேளை முடிவு வந்து விடுமோ என்று சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு அந்த கடலின் மேல் நடந்து அவளுக்கு நேராய் கடந்து போகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் படகு ஒருவேளை இப்படியும் அப்படியுமாய் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே போகிற இந்த படகானது அதிகமாய் எதிர்காற்று வீசுகிறபடியினால் ஏதோ நீங்கள் பயத்தோடு காணப்படுகிறீர்களா? ஏதாவது நடந்து விடுமோன்னு சொல்லி உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இருக்கிறதா? உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே, மகளே, அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு இந்த மாதத்திலே ஒரு பெரிய அமைதியை நான் கட்டளையிடுவேன் என்று அவர் கூறுகிறார். Do not worry about how your boat is proceeding. Do not look at the circumstances around you, the situation around you. Because today Jesus says, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய அமைதியை இந்த மாதத்திலே ஏற்படுத்துவேன். உங்க குடும்பத்துல குழப்பம் இருந்ததா? கடந்த மாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வந்ததா? கணவன் மனைவி மத்தியிலே அடிக்கடி போராட்டமா? பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலே அடிக்கடி ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்து கொண்டிருந்ததா? ஏதோ நீங்கள் வேலை செய்யும் இடத்துல பார்ட்னர்ஸ் மத்தியிலே
அல்லது வேலை செய்யும் இடங்களிலே ஏதாவது நீங்க உங்க அதிகாரிகளுக்கு சக ஊழியர் மத்தியிலே ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருந்ததா? பிசினஸ்ல பிரச்சனை இருந்ததா? குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சமாதானம் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாதமாவது எனக்கு இந்த சமாதானம் கிடைக்குமா? எதுக்காக இந்த வீட்டுல நான் வாழ்றேன், எதுக்காக இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் அமைத்து கொடுத்தாதான் சொல்லி ஒருவேளை கடந்த மாதங்களை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? தெய்வச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய அமைதியை இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. You will experience great calm. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன 3வது வார்த்தை, do not be afraid. பயப்படாதிருங்கள். Jesus looked at them and said, do not be afraid. பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, அவர் சொன்ன ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் அவர் இந்த மாதத்திலும் ஒரு பெரிய அமைதியை அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அவர் கொடுப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். You are going to experience this great calm. அதை நான் சீஷர்கள் அனுபவித்தார்கள். இயேசு கடலில் நடந்தது மாத்திரமல்ல, அந்த படகிலும் அவர் ஏறினார். அந்த படகில ஏறி அவர்களோடு கூட பயணமாய் போனது போல இந்த மாதத்திலே 1வது நாள் முதல் கொண்டு இயேசு உங்களோடு கூட வரப்போகிறார். நீங்க தனிமையாய் அல்ல, உங்களோடு உங்க வாழ்க்கையின் படகிலே அன்னைக்கு எப்படி சீஷர்கள் இருந்த படகில இயேசு ஏறினாரோ அதே விதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 1வது நாள் முதல் கொண்டு அவர் உங்கள் வாழ்க்கையின் படகில் ஏறி ஒருவராய் பயணமாய் வரப்போகிறார். அவர் வந்தா எல்லாம் நமக்கு ஒரு மிகுந்த அமைதல் ஏற்படும். ஆமென். அமைதல் சொல்லும் பொழுது பெரிய அளவிலே பெரிதான ஒரு அமைதல். இந்த உலகத்தின் மக்களுக்கு இது இல்லை, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வேர்ல்ட் நியூஸ், இந்தியா நியூஸ், தமிழ்நாடு நியூஸ், சென்னை நியூஸ் எல்லாம் பேட் நியூஸ் தான், எல்லாம் துர்செய்தி தான். இல்ல உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லாம் துர்செய்தி தான். பயம், கலக்கம், இதை பார்த்து நீங்க கலங்காதீங்க. ஐயோ இப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு. நம்ம வாழ்க்கையின் படகுல நம்ம இயேசு நம்மோடு கூட வருகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வரும் பொழுது அதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த வேத வசனத்தின் மீது உங்கள் கண்கள் பதிந்து இருக்கட்டும். இந்த மாதம் 1ஆம் தேதி இயேசு என்ன சொன்னார் அதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுங்க. அதிகமாய் துர்காரியங்களை, எதிர்மறையான காரியங்களை சிந்திக்காதீங்க. பேட் ரிப்போர்ட்ஸ் வரும், மற்றவங்க உங்களை பார்த்து பல காரியங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஹெல்த் பத்தி சில ரிப்போர்ட்ஸ் வரலாம், உங்க குடும்பத்தை பத்தி சில செய்திகள் வரலாம். நீங்கள் வேலை செய்யும் இடங்களிலோ ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாரோ அது சுற்றுப்புறத்தில் இருக்கிற நடக்கிற சமூகங்களை பார்த்து ஒருபோது நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க திகைக்க வேண்டாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு என்ன சொல்றார்? இன்னைக்கு தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் எதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்? அதுக்கு மாத்திரம் இந்த மாதம் முழுவதும் முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் உங்களை நடத்துவார் என்பதை நீங்க கட்டாய சாட்சி பகிர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதனால மற்றவங்க என்ன ஒரு பேட் நியூஸ், ஒரு துர்செய்தி, ஒரு நெகட்டிவ் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் ஐயோ அப்படியா இதா அதா அப்படின்னு சொல்லி நீங்க அதோடு சேர்ந்து பேசாதீங்க. ஏதாவது ஒரு டிவியில நியூஸ் பார்க்கும்போது ஐயோ இப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் நடக்குமான்னு கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. பேப்பர்ல வாசிக்கும் போது ஐயோ இப்படி இருக்கே, இது நான் இருக்கிற இடத்துல நடக்குமா என் குடும்பத்தில் இல்ல, ஏசாமி என் கூட பேசிட்டாரு, ஏசு கிறிஸ்து என்னோட பேசிட்டார். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையிலே அன்றைக்கு எப்படி அந்த 4ஆம் ஜாமத்திலே அவர் சீஷர்களோடு கூட கடந்து சென்று பேசினாரோ அதே விதத்தில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்த என்னோடு கூட அவர் பேசினார். இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும், இது தவிர என் வாழ்க்கையில வேற எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னும் சில நிமிடத்துல நம்ம கர்த்தருடைய பங்கில பங்கு பெற்று வெளியே போகிறோம். நீங்க இதையே சொல்லிட்டு போங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறாரு, நான் தான் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதீங்க சொல்லியிருக்கிறாரு. அதையே நான் விசுவாசிக்கிறேன், அதையே நான் உறுதியை பற்றி கொள்ளுகிறேன். Jesus said, be of good cheer, it is I. Do not be afraid. I hold on to those words. I confess those words and I claim those words. அன்றைக்கு எப்படி இயேசு தண்ணீர் மேல் நடந்தாலோ இந்த மாதத்திலும் எல்லா பிரச்சனையின் மீது நாம் நடந்து, போராட்டத்தின் மீது நடந்து, எல்லாவற்றையும் மேற்கொண்டு இயேசுவோடு கூட வெற்றி நடை போடுகிற ஒரு முக்கியமான ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எனவே 3 குறிப்புகள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதம் மிகுந்த களி கூறுகிற ஒரு மாதம். This month is going to be a month of good cheer.
இரண்டாவது, இந்த மாதம் உண்மையாய் நாம் விசாரிக்கப்படுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. This month we are going to be genuinely cared for. There will be genuine care for us, for our loved ones. மூன்றாவது, இந்த மாதம் பெரிய ஒரு அமைதியை நாம் அனுபவிக்கிற மாதமாய் இருக்க போகிறது. We are going to experience great calm during this month. Hallelujah. ஏற்றுக்கொண்டீர்களா? விசுவாசிப்பீர்களா? அறிக்கை செய்வீர்களா? இதுதான் உங்க வாழ்க்கை இந்த மாதம் நடக்கணும். அப்படி எழுந்து நிற்போமா எல்லாரும்? கர்த்தருடைய எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது நாளிலும் எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு சீஷர்களோடு 4ஆம் ஜாமத்திலே பேசின கர்த்தர் எங்களோடு கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு நியமித்து எங்களுக்கு ஏற்படுத்தி ஒதுக்கி எங்களை அழைத்து வந்த இந்த காலை நேரத்திலே பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ சொன்னமுடைய வார்த்தைக்காக, வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நாங்கள் கோடா கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமா தேவரே, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், அது ஒன்று எங்களுக்கு போதும். ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து புறப்பட்டு போகிறோம். உலகத்துக்குள் கடந்து போகிறோம். பள்ளிக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, அப்படியே கர்த்தாவே தேவரே, வேலை ஸ்தலத்தின் காரியங்களை செய்கிற ஒவ்வொருடன் கூட இருப்பீராக. வியாபாரத்துக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. பற்பல அலுவலங்களுக்கு, ப்ரொஃபஷன்ஸ் போகிற ஒவ்வொருடன் கூட இருப்பீராக. ஒரே ஆசீர்வதியும் இந்த மாதம் முதலாவது நாள் முதல் கொண்டு எல்லாரையும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். இன்றைக்கு பிறந்தநாளை கொண்டாடுகிற சரத் சாமுவேலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகனோடு கூட இருந்து மகனை ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டு மகனின் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய் இருக்க போவதற்காய் ஏற்கனவே கொடுத்த வாக்குத்த வசனம் எரேமியா 29:11 படி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மகனை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஆண்டவரே தீமைக்கல்ல சமாத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். அத்தனை காரியத்தையும் உம் சித்தத்தின்படி நடத்தி கொடுப்பீராக. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சொல் மாஸ்லாமணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை, மேஜர் சர்ஜரி நடக்க இருக்கிறது. குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்தி இருக்கு. ஆண்டவரை ஜெபித்து இருக்கிறார்கள். கர்த்தரை முற்றிலும் நம்பி மருத்துவருடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இந்த சிகிச்சைக்கு அதிகமான தேவை ஆண்டவரே, நீ தேவைகளை சந்தியும். மருத்துவரோடு கூட ஞானத்தை தந்து சிறந்த விதத்திலே அந்த சிகிச்சையின் மூலமாய் ஆண்டவரே அவருக்கு விடுதலையும் பூர்ணமான சுகத்தையும் கொடுப்பீராக. ஆசீர்வதியும் எங்களை அனைவரையும் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரை கிருபைகளை சூழ்ந்திருப்பதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.